அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கமலா எப்படியாச்சும் ராதிகா மனசை மாற்றியே ஆகணும். ஏன்னா கோபி சொல்கிறபடி வளைஞ்சு கொடுத்தா அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பு கணக்கு போட்டு ராதிகா கிட்டே எல்லாத்தையும் பொல்லாதையும் சொல்கிறாங்க. ராதிகா, நீ இந்த கோபியை நம்பி கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்காக நீ ரொம்ப விரக்தியாக பேசக்கூடாது. ஏன்னா உனக்கு அப்போ இருந்ததை விட இப்போ இருக்கிறது பெட்டராக இல்லைன்னு வேணா நீ யோசிக்கலாம். ஆனால் இப்படி இருக்கிறது தான்மா நல்லது. சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆனால் அதுக்காக அவங்க பண்ணது எல்லாமே நான் நியாயம்னு சொல்லலை. நீ மாப்பிள்ளையை தேவையில்லாமல் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தேவையில்லாத ப்ரெஷர் கொடுக்கறதுனால தான் அவர் இப்போ பாரு குடிச்சிட்டுலாம் வீட்டுக்கு வந்து தேவையில்லாத பெரிய பிரச்சனை ஆகிடுது. இதுக்கப்புறம் நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா வந்து ராதிகா கிட்டே சொல்கிறாங்க. ராதிகா ஒரு பக்கம், அம்மா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நான் ஏன்டா கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு யோசிச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். அப்போவாச்சு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்ததை தவிர இந்த அளவுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு யோசிச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்னொரு பக்கம், நீ இங்கே பாரு ராதிகா, உன்னோட புருஷனை கைக்குள்ளே வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுக்கு நீ தான் அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுமோ தவிர அவர் இன்னும் விட்டு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே அவங்க ஃபேமிலி எல்லோரும் விட்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வரப்போகுது, அதனால் நீ கோபியோட சந்தோஷமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்டே சொல்கிறாங்க. ராதிகா ஒரு பக்கம் கோபி பண்ண விஷயத்தையும் ஈஸ்வரி பண்ண விஷயத்தையும் யோசிச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த அத்தை தானே நம்மளுக்கு குழந்தையே வேண்டான்னு சொல்லிட்டு கலைச்சிரு இந்த வீட்டு மான கௌரவம் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டபடி தள்ளி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டால் யார் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தீவிரமான யோசனையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா வந்துட்டு போன விஷயத்தை பற்றி யோசித்து வருத்தப்படுறாங்க. ஏன்னா பாக்கியாவுக்கும் நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் நாம் எந்த கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பாக்கியா வந்து பேசுனதா சொன்னாங்க. ஆனால் இதுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஒரு வன்மை இருக்க தானே செய்யும். நம்ம அவங்களோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற கோபம் அவங்களுக்குள்ளே இருக்குல்ல, பழிவாங்கிறதுக்காக தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ராதிகா வந்து யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ஈஸ்வரி அதே சமயத்தில் பாக்கியா எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிறத நம்ம ராதிகா புரிஞ்சுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.